தங்கராசு, தங்கராசு. அடடே பாப்பா முத்துக்கருப்பு, கையில தட்டோட வந்திருக்கிற தம்பி. வாங்க தம்பி, கையில தட்டோட வந்திருக்கிற, என்ன விஷயம்? முத்துக்கருப்பு, வீட்டில் வேற நீங்கள் வந்த நேரம் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன். வேணா குடிக்க மோர் எது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா தங்கராசு. உன்னோட நான் என்னைக்கும் உன்னை தேர்தலை ஏற்று நிற்கிறவன் தான். இருந்தாலும் நீ வீட்டுக்கு வேடி வந்தவங்கள விழுந்து விழுந்து உபசரிக்கிறியே, அந்த மனசு தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி முத்துக்கருப்பு, கையில் தாம்பாளத்தட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கிற. அப்புறம் வீட்டில் ஏதாவது விசேஷமா? உன் பையனுக்கு கல்யாணம் எதுவும் ரெடி பண்ணிட்டியா? பத்திரிக்கை வச்சுட்டு போகலான்ட்டு வந்தியாப்பா? ஐயோ தங்கராசு, பத்திரிக்கையெல்லாம் நான் அடிக்கல. பத்திரிக்கை அடிக்கிற விஷயமா தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். முத்துக்கருப்பு, உன் பையன் கல்யாணத்துக்கு எங்கிட்ட என்னப்பா கேட்கணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. தங்கராசு, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த சுற்று வட்டாரத்திலேயே சொத்து பத்திலையும் சரி, கௌரவத்திலையும் சரி, எனக்கு இணையான குடும்பம்னு பார்த்தா நீ ஒருத்தன் தான்ப்பா இருக்க. அதனால தான் உன் பொண்ணை என் மருமகளாக்கலான்னு சம்மந்தம் கேட்டு வந்திருக்கிறேன்ப்பா. முத்துக்கருப்பு, என்னையும் மதிச்சு என் வீடு தேடி வந்து என் பொண்ணை உன் பையனுக்கு கேட்டையே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுப்பா. ஆனால் என் சின்ன பொண்ணு செல்விய என் அக்கா மகன் சின்னதுரைக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்பா. ஏன்னா என் அக்கா சாகும்போது என் பசங்க 2 பேர்த்தையும் அனாதையாக விட்டுறாதீங்கன்னு ஏக்கமாக ஒரு பார்வை பார்த்துட்டு செத்தா பாரு. அந்த பார்வை என் கண்ணுக்குள்ளேயே இருக்குதுப்பா. அவள் ஆசையை நிறைவேற்றணும் தான் என் பெரிய பொண்ணுக்கு பெரிய துரைக்கும் கல்யாணம் வச்சேன். உனக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, அது விஷயம் கையை மீறி போயிருச்சு. அதனால தான் சின்னவளையாவது சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்பா. மற்றபடி நான் பழசெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்கல, நான் யாரையும் எதிரியாகவும் நினைக்கல. இது வரைக்கும் என் வீடு தேடி வந்து என்கிட்ட எதை கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதில்லை. ஆனால் முதல் முறையாக நீ என் பொண்ணை கேட்டு வந்து நான் இல்லைன்னு சொல்கிற சூழ்நிலையில் இருக்கிறேன்பா. என் நிலைமை என்னன்னு நீயே புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க? எங்கள் அப்பா ஏதோ பொண்ணு கேட்டு வரலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தார். நான் வேண்டாம் விருப்பமாக தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் உங்கள் பக்கம் தாங்க நியாயமே இருக்குது. சரி, நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பொண்ணை உங்கள் அக்கா பையனுக்கே கட்டி கொடுங்க, நல்லா இருக்கட்டும். அப்பா வாங்கப்பா போகலாம். முத்துக்கருப்பு, இந்த சின்ன வயசில் உன் பையனுக்கு என்ன ஒரு நல்ல எண்ணம் பாரு. ஆனால் அவனுடைய நல்ல எண்ணத்துக்கு அவன் எங்கே இருந்தாலும் என்னைக்கும் நல்லா இருப்பான்பா, நல்லா இருப்பான். வரப்பா தங்கராசு, போயிட்டு வாங்க முத்துக்கருப்பு. மாமா, என்ன மாமா என்னைக்கும் வராதீங்க, இன்னைக்கு வீடு தேடி வந்துட்டு போறாங்க. அதுவும் கையில தாம்பாளத்தட்டோட வந்துட்டு போறாங்க. பெரியதுரை, நம்ம சின்ன பொண்ணு செல்விய இன்னும் குழந்தையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அவளுக்கு கல்யாண வயசு வந்திருக்குங்கிற ஞாபகப்படுத்துற மாதிரி பொண்ணு கேட்டு வந்து அதை எனக்கு உணர்த்திட்டு போயிருக்கிறாங்கப்பா. சரி மாமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இதில் சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்குது? பெரிய துறைக்கு தான் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ண முடியல, சின்ன பொண்ணு செல்வியாச்சும் சின்ன துறைக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டேன்பா. நான் போய் முகூர்த்தத்துக்கு உண்டான தேதியை குறிச்சிட்டு வரேன். நீங்கள் பரிசம் போட்டு பத்திரிக்கை அடிக்கிற வேலைக்கு தயாராகுங்க. மாமா, எனக்கு ஏற்பட்ட அவமானம் என் தம்பிக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் செல்வியை தீர விசாரிச்சுக்குங்க மாமா. பெரியதுரை,
பொண்ணுமணி பிரச்சனை பண்ண மாதிரி சின்னமணி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறியா? இல்லைப்பா, அவன் அப்படி பண்ண மாட்டான். அப்படி பண்ணுறவனா இருந்தா செல்வியோட சடங்கு விஷயத்திலேயே பண்ணியிருப்பான். அந்த சின்னமணி நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அது இல்லாமல் அவன் நம்ம குடும்பத்துக்கோசரம் எதை வேணாலும் விட்டு கொடுப்பான்பா. அதை நான் பார்த்துக்கிறேன். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் வர்றேன். சின்னதுரை, நாம ஆசைப்பட்ட மாதிரியே மாமனே வந்து பொண்ணை கட்டிக்கின்னு சொல்லிட்டாரு. என்னடா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அண்ணே, என்னடா நான் ஆசைப்பட்ட பொண்ணுக்காக எவனும் பரிசம் போட வரானேன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படியோ உங்களால் மாமனே பொண்ணு தரேன்னு சொல்லி என் கனவு நனவாயிடுச்சு. அதே மாதிரி அவன் நினப்புலேயே என்னை பற்றின கனவு இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி சரி, தொந்தரவு பண்ணாதீங்க. போடா, போய் என்ஜாய் பண்ணு. சல்லக்கு சல்லக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள ஒன்று ஒட்டிக்கிட்டாலே சந்தன பெட்டி சக்கரை கட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி. அட சல்லக்கு சல்லக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே சந்தன பெட்டி சக்கரை கட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி. அட சல்லக்கு சல்லக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே. வாழ்ந்தாலும் உன் கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம். உன் கையில் பூமால நான் வாங்க வேணும், வாங்காம தீராத தாகம். குத்தாலம் தேவையில்லை, நீ சிரிச்ச சாரல் வரும். தென்காசி தேவையில்லை, நீ இருந்தா தூரல் வரும். வண்ண வண்ண செம்பருத்தி என்ன சேரும், நீயும் தொட சொல்லாமல தேனும் ஊரும். மழையோசை அலையோசை அதில் நித்தம் நித்தம் பாட்டு சத்தம். கலக்கு கலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே. ஓய் சந்தன பெட்டி சக்கரை கட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி. அட சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆளு வந்து ஒட்டிக்கிட்டாலே. இல்லைன்னு சொல்லாம
நீயாகவாமா மாட்டேன்னு சொல்லாம தாமா பொல்லாத எண்ணமெல்லாம் நெஞ்சுக்குள்ள கொத்தி வையி இப்போது வெக்கமென்ன கொஞ்ச நேரம் ஒத்தி வை கொஞ்சம் பொறு காதில் விழும் கெட்டி மேளம் மேளம் வந்தா கேட்டுக்கலாம் கட்டில் தாளம் ஒரு நாள் திருநாள் அப்ப நித்தம் நித்தம் பாட்டு சத்தம் சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே சந்தன பெட்டி சக்கரை பெட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி அட சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே